முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலையே. அப்ப என்ன வரம்பை நீங்க மீறீங்க? எல்லாத்துக்கும் மேலங்க கருப்பு துப்பட்டா போட்டா உங்களுக்கு என்னங்க? ஆடை எங்களது உரிமை, நாங்க என்ன சாப்பிடணும்ன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே. அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது? கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க? எல்லாவற்றையும் பார்த்து பயந்து, ஆளுநரை பார்த்தா பயம், ஆளாளை பார்த்தா பயம், எதிர்கட்சியை பார்த்தா பயம், பெண்களை பார்த்தால் பயம், பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம், பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம். என்னங்க இது? தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. ஓகே, அது எங்களோட நிறம்னு நாங்க அனுமதிச்சோம். ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம். ஆனா கருப்பை பார்த்து இப்ப ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? கருப்பு துப்பட்டாவை பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டு தான் வரலாம், அது உங்க உரிமை நீங்க சொன்னீங்கல்ல, நாங்களும் அதுல தலையிடல. ஆனா எனக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா? எதிர்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சியில எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன். நீங்களும் ஒரு மாநில ஆளுநராக இருந்திருக்கீங்க.